வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் கடந்த 2020-21 ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்கால நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள 24,786 உறுப்பினர்களுக்கு தலா ரூபாய் 4,500 வீதம் 11,15,37,000 வழங்கப்பட்டது. அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று முதல் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர். நாடு முழுவதும் சுவாச நோய்கள் மற்றும் கொரோனா தொற்று அதிகரிப்பது குறித்து மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் காணொலி மூலம் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்திலிருந்து காணொலி வழியாக கலந்து கொண்டார். கூட்டத்தில் கொரோனா, இன்ஃப்ளூயன்சா, கடுமையான சுவாச நோய்களின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் மத்திய சுகாதாரம் குடும்பநல அமைச்சகம் வெளியிட்டுள்ள கோவிட்-19க்கான திருத்தப்பட்ட கண்காணிப்பு உத்திக்கான விரிவான செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் போதுமான பரிசோதனையை உறுதி செய்யவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தினார். கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு செயலர் பங்கஜ்குமார், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோர் கலந்து கொண்டனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது. விழாவில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்ட பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை பார்வையிட்ட கவர்னர் 2024 ஆண்டுக்கான நாட்காட்டியை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை புதுச்சேரி அதிமுக வரவேற்கிறது என்றும், ஊழல் வழக்கில் 5க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல இருப்பதால் புழல் சிறையில் அமைச்சரவை கூட்டம் நடப்பதை தவிர்க்க முதல்வர் ஸ்டாலின் தன்மானத்துடன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறினார். என்ஆர் காங்கிரசுடன் பாஜக கூட்டணி வைத்துக்கொண்டு முதல்வர் ரங்கசாமியின் செயல்பாடுகளை முடக்கும் விதத்திலும் அவரை பலவீனப்படுத்தும் முறையிலும் என்ஆர் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் பாஜக மற்றும் ஆளுநர் தமிழிசையின் செயல்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியில் இருப்பது மக்களுக்கான ஆட்சி இல்லை, அதிகார போட்டிக்கான ஆட்சி என விமர்சனம் செய்தார். அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படுத்திய மனக்குமுறல்களை புகாராக எடுத்துக்கொண்டு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளிக்க வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் கூட்டணியில் இருந்து பாஜகவை வெளியேற்ற வேண்டும் என்றார். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த அக்டோபரில் வெளியானது. 420 ஆண்கள் 80 பெண்கள் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஆண்கள் பிரிவில் புதுச்சேரியில் 290, காரைக்கால் 68, மாஹே 37, ஏனாமில் 25 பேரும், பெண்கள் பிரிவில் புதுச்சேரி 58, காரைக்கால் 12, மாஹே 9, ஏனாமில் 1 இடம் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பம் ஆன்லைன் வழியாக கடந்த அக்டோபர் மாதம் பெறப்பட்ட நிலையில் உடற்தகுதி தேர்வுகள் ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் அங்காடி வளாகத்தில் வரும் 23ஆம் தேதி தனியார் நிறுவனத்திற்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் 8ஆம் வகுப்பு முதல் ITI டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவர்கள் கலந்து கொள்ளலாம்.
தகுதியானவர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள முன்னணி நிறுவனங்களில் வெல்டிங் ஃபிட்டர் பயிற்சி அளித்து பணியமர்த்தப்படுவர். முகாமில் தேர்வு செய்யப்படும் அனைவருக்கும் ரூபாய் 15 முதல் 20,000 வரை ஊதியம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் அருகே பைக் மீது ஜீப் மோதிய விபத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த அகரம் பகுதியை சேர்ந்தவர் திருமுருகன். இவர் நேற்று இரவு தனது மகன் அரவிந்தராஜுடன் கூடப்பாக்கத்தில் பால் வாங்கிக் கொண்டு பைக்கில் வீட்டிற்கு புறப்பட்டார். அப்போது வில்லியனூரிலிருந்து 10 கண்ணு நோக்கி வந்த ஜீப் பைக் மீது மோதியதில் திருமுருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அரவிந்தராஜை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உழவர்கரை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நிகழும் பிறப்பு மற்றும் இறப்பு நிகழ்வுகள் கட்டாயம் பதிய வேண்டும். வீடுகளில் நடைபெறும் இறப்பு நிகழ்வுகள் சிலர் அறியாமையின் காரணமாக பதியாமல் விடுகின்றனர். எனவே பொதுமக்கள் நகராட்சியில் இறப்பு நிகழ்வு நடந்த 21 நாட்களுக்குள் பதியாமல் பிறகு பதிவதில் நடைமுறை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே இறப்புகள் உரிய நேரத்தில் பதிய வேண்டும். பிறப்பு மற்றும் இறப்பு சான்றுகள் பெற மக்கள் அதிக அளவில் வருவதால் பொதுநலன் கருதி புதுச்சேரியில் அனைத்து பொது சேவை மையங்களிலும் பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மலேசிய நாட்டில் சிறப்பு பிரிவினருக்கான ஏசியன் கிளாசிக் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது. இதில் ஆசிய கண்டத்தில் உள்ள 27 நாடுகளைச் சேர்ந்த 440 வீரர்கள் பங்கேற்றனர். இந்தியாவின் சார்பில் புதுச்சேரி வீரர் விஷால், புதுச்சேரி வலுதூக்கும் சங்க செயலாளர் பிரவீன்குமார் தலைமையில் 6 வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆசிய அளவில் நடந்த போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் 4 தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங்மேன் ஆஃப் ஆசியா பட்டத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார். இவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்கள் தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை உத்தரவின்படி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற்ற பயனாளர்கள் தங்களது கருத்துக்களை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொண்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் கீழ் புதிய பயனாளிகள் திட்ட பலன்கள் காசோலை ஆணை பெற்றனர். இந்த கூட்டத்தில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குனர், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகளுக்கு வினாடி வினா போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் திருவண்டார் கோயில் சின்னப்பேட் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக ரூபாய் 25,55,000 மதிப்பீடு தயாரித்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார். விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளர் கேசவன் மற்றும் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பிரபாகரன், பொது மேலாளர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் பக்தவத்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடல் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி செந்நிறமாக மாறியது. அதனைத் தொடர்ந்து 2 மாதத்தில் 2 முறை கடல் செந்நிறமாக காட்சியளித்தது. குறிப்பாக குருசுகுப்பம் முகத்துவாரம் துவங்கி சீகல்ஸ் ரெஸ்டாரண்ட் வரை கடல் செம்மண் நிறத்தில் காட்சியளித்தது. இதனை அறிந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து விசாரணை செய்து புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் தலைமையில் குழு அமைத்து ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. அதன் பேரில் சிறப்பு குழுவினர் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில்
கடல் செந்நிறமாக மாறியது குறித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து குருசுகுப்பம் கழிவுநீர் வாய்க்கால் கடலில் கலக்கும் பகுதியில் ஆய்வு நடத்தினர். பின்னர் கடல் நீர் மாதிரிகளை சேகரித்தனர். தொடர்ந்து வாய்க்கால் பகுதியில் உள்ள காகித ஆலை, சாயப்பட்டறைகளை ஆய்வு செய்த குழுவினர் 15 நாட்களுக்குள் அறிக்கை தயாரித்து பசுமை தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றனர். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளியுள்ள காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியாக வீற்றிருக்கும் சனி பகவானுக்கு நேற்று சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று நல்லெண்ணெய், பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட அபிஷேகங்களுடன் கலசாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார் மற்றும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரிய பரிகாரங்கள் செய்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள 27 அடி உயர சனீஸ்வரர் பகவான் ஆலயத்தில் சனி பெயர்ச்சி விழா நடைபெற்றது. சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயரும் சனி பெயர்ச்சி விழா ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1008 லிட்டர் அபிஷேகம், 108 லிட்டர் சந்தனம், 108 லிட்டர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சனீஸ்வர பகவானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் வரிசையில் நின்று சனி பகவானை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமி ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான ஐயப்பன் பக்தர்கள் கலந்து கொண்டு 18ஆம் படி பூஜையில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற அன்னதான விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஏழுமலை குருசாமி, ராஜேந்திரன் குருசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார். நவகிரக ஸ்தலங்களில் சனி பரிகார ஸ்தலமாக உள்ள இக்கோவிலில் 2½ ஆண்டிற்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பெயர்ச்சி விழா பிரசித்தி பெற்றது. நேற்று மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தார். அதையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் நேற்று அதிகாலை 4 மணி முதல் சனி பகவானுக்கு பால், மஞ்சள், சந்தனம், பன்னீர், நல்லெண்ணெய், பழங்கள் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடந்தது. சனீஸ்வரர் வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார். மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ந்ததை தொடர்ந்து சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. உற்சவர் வசந்த மண்டபத்தில் தங்க காக வாகனத்தில் எழுந்தருளினார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். முன்னதாக மாணிக்க வாசகர் புறப்பாடு நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை, தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள், அமைச்சர் சாய் சரவணன்குமார், சிவா எம்எல்ஏ, கட்டளை விசாரணை கந்தசாமி, தம்பிரான், கலெக்டர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் பல்வேறு மாநிலங்களும் பொது இடங்களில் மாஸ்க் அணிவதை கட்டாயமாக்குவது தொடர்பாகவும் தீவிர ஆலோசனையில் இறங்கியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா மீண்டும் அதிகரித்துள்ளது பலருக்கும் அச்சத்தையே கொடுக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் மொத்தம் 358 கேஸ்கள் பதிவாகியுள்ளன. கேரளாவில் இருந்து மட்டும் 300 பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதியாகியுள்ளது. அதேபோல 6 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். உலக சுகாதார அமைப்பும் கூட இந்த JN1 வகை கொரோனாவை
கண்காணிக்க வேண்டிய கொரோனாவாக பட்டியலிட்டு இருக்கிறது. அதே நேரம் தற்போதுள்ள சூழலை வைத்து பார்க்கும்போது இது ஆபத்தான கொரோனா வகையாக தெரியவில்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். குளிர்காலம் என்பதால் இப்போது கொரோனா தொடங்கி அனைத்து வகையான சுவாச நோய் தொற்றுகளும் அதிகரிக்கவே செய்யும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக மழை வெள்ளத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 4 மாவட்டத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணத் தொகை தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய, மாநில அரசு உயர் அதிகாரிகள், வருமான வரி செலுத்துவோர், சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிப்பை குறிப்பிட்டு விண்ணப்பிக்கலாம் என்றும் தமிழக அரசு கூறியிருந்தது. எனவே டோக்கன் பெற்று பணம் வாங்க வரும் பயனாளிகளை விட விண்ணப்பம் பெற்று நிவாரணம் கோரும் பொதுமக்கள் எண்ணிக்கையே தினம்தோறும் அதிகரித்து காணப்படுகிறது. வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரே குடியிருப்பில் வருமான வரி செலுத்தும் சிலருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மற்றவர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ளதாகவும் சொல்கிறார்கள். பஞ்சாப் அணிக்காக ஆடி வரும் தென்னாப்பிரிக்கா நட்சத்திர வீரரான ககிசோ ரபாடாவை ட்ரேட் முறையில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் ஒப்பந்தம் செய்ய முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் முடிவடைந்த IPL தொடருக்கான வீரர்களின் ஏலம் ரசிகர்களிடையே பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பஞ்சாப் அணி தரப்பில் வாங்கப்பட்ட வீரர்களை கொண்டு எப்படி பிளேயிங் 11 அமையும் என்று ரசிகர்கள் குழம்பி வருகின்றனர். அதில் சாம் கரன், நேதன் எல்லிஸ், ரபாடா உள்ளிட்டோர் இருக்கும்போது கிறிஸ் வோக்ஸை எதற்காக அந்த அணி வாங்கியது என்றே பலருக்கும் புரியவில்லை. ரபாடா ஏற்கனவே டெல்லி அணிக்காக IPL தொடரில் பங்கேற்றுள்ளார். அதேபோல் லக்னோ அணி தரப்பிலும் ரபாடாவை ட்ரேட் முறையில் வாங்க முன் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. லக்னோ அணியில் மார்க்வுட், நவீன் உல்ஹக் மற்றும் டேவிட் வில்லி ஆகியோர் வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களாக உள்ளனர். அவர்களில் மார்க்வுட்டுக்கு பதில் ரபாடாவை வாங்க முயற்சிகள் நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.